Hi friends, வாங்க நம்ம WDC பற்றி பார்க்கலாம். இதான் OWDC waste decomposer. பாருங்க அவரோட சிம்பிள் இருக்கும். கிருஷன் சந்திரன் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு, அவரோட சிம்பிள் இருக்கும், அவரோட ஃபோட்டோ இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல். டூப்ளிகேட்டில் நிறைய வருது, அதை பார்த்து ஏமாற வேண்டான்னு அவரே சொல்கிறாரு. இது ஃபைனல் ப்ராடக்ட்டு. 7வது நாள் இப்படி தான் இருக்கும், தெளிஞ்சு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னா, அவங்க சொல்கிறது வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 கிலோ வெல்லங்கிறாங்க. இது என்கிட்ட இருக்க கேன் வந்து 80 லிட்டர். ஸோ நான் 800 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 800 கிராம் வெல்லத்தில் இந்த தண்ணியில் போட்டு நல்லா நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறணும். தண்ணியில் நல்லா கரைச்சதுக்கப்புறம் தான் அந்த OWDCயை நம்ம போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து முதல்லாம் வந்ததெல்லாம் ஜெல் ஃபார்மில் வந்தது. இப்போ வந்து இது லிக்விட் ஃபார்மில் வருது. இது இவர் தயாரித்ததாக சொல்கிறாரு. இது நம்ம நாட்டு மாட்டு கோமியத்திலேருந்து அவங்க ரெடி பண்ணுறதா சொல்கிறாங்க. இது யூபியில் இருக்கிற நாட்டு மாடு, கர்நாடகாவில் இருக்கிற நாட்டு மாடு, அந்த மாதிரி அவங்க தேர்ந்தெடுத்து செய்கிறதா சொல்கிறாங்க. அவர் பேர் பாருங்க, கிருஷன் சந்திரன். இது வந்து 5 இயர்ஸ், இதோட மதர் கல்ச்சர் வந்து 5 இயர்ஸுங்கிறாங்க. நம்ம 5 இயர்ஸ்க்கு இதை வச்சுக்கலாம். இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு தீரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேலன்ஸ் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி அதில் வெல்லத்தை நீங்கள் கலந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ நீங்கள் பக்கெட்டில் நீங்கள் செய்யணும், 20 லிட்டர் பக்கெட்டில் செய்யணுனாலும் இது ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் பக்கெட்டு 20 லிட்டர் மிச்சம் வச்சுக்கிட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அவங்க 100 லிட்டருக்கு ஒரு பாட்டிலுங்கிறாங்க. நம்ம எத்தனை ரெடி பண்ணுறோமோ அத்தனைக்கு ஃபுல்லாகவே ஊற்றிடணும். அது பேலன்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. பாருங்கள், நாங்கள் இதை ஃபுல்லாகவே ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு டெய்லி வந்து காலையிலையும் சாயங்காலமும் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நம்ம இதை மாதிரி டேர்ன் பண்ணணும். அப்போ தான் ஏரேஷன் கிடைக்கும், அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இது எல்லாமே மைக்ரோப்ஸ் தான், உள்ள நுண்ணுயிர் நிறைய பெருக்கும். இதுதான் பேஸு. இது ஒரு பேஸை மட்டும் நம்ம கார்டனில் வச்சுட்டு இதை வச்சு நீங்கள் நிறைய பயோ பெஸ்டிசைட் செய்யலாம், நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் செய்யலாம், நிறைய இது செய்யலாம். இது பாருங்கள், இது 3 டேஸ் கழிச்சு இந்த மாதிரி இருக்குது, நுரைச்சி இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் 7th டேயில் தெளிஞ்சிரும். அந்த இதே மாதிரி டெய்லி காலையிலையும் சாயங்காலமையும் இது மாதிரி நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் டெய்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் காலையில் இந்த மாதிரி டேர்ன் பண்ணிடணும். அப்போ தான், இல்லைன்னா அப்படியே இல்லாமல் அந்த மைக்ரோப்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு ஏரேஷன் கிடச்சி அது வந்து உங்களுக்கு கெடாமல் இருக்கும். கெடாதுங்கிறாங்க மேக்ஸிமம், இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுறது நல்லது. நாங்கள் அப்படி தான் இதை பண்ணுறோம். ஒரு வேஸ்ட் டீகம்போசர் வச்சுருந்தேன். அது கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அது எஃபெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் இவரோடதை நான் பார்த்தேன் யூடியூப் சேனலில். இவர் நிறையா இது பண்ணுறதா சொன்னாங்க. இது கவர்மெண்ட் காசியாபாத்தில் தான் இதை ரெடி பண்ணதாக சொன்னாங்க. ஒரு 4 இயர்ஸ் பேக் நம்ம இப்போ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கார்டன் வச்சுருக்கவங்க எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஜெல் டைப்பில் இருந்துச்சு. இப்போ அது கிடைக்க மாட்டேங்குது, நிறைய டூப்ளிகேட் தான் வரதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதை வாங்கிக்கலாம். இது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. இது நல்லா இருக்குது பாருங்கள். இதை தான் நான் வந்து இது வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல எஃபெக்ட் தெரிகிறனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கார்டனிங்க்கு இது ஒன்று பேஸ் இருந்தால் போதும். இதை பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து இது ரெடி பண்ணி வச்சுருந்ததை காமிக்கிறேன். இது வந்து ஒரு பக்கெட்டில் ஃபுல் கம்ப்ளீட்டாக இது வந்து OWDC. நான் என்கிட்ட இருக்க வேஸ்ட்டு காய்கறி, அந்த பூ எல்லாத்தையுமே இதில் நான் டிப் பண்ணி வச்சுருவேன். வச்சு இது வந்து ஒரு 1 வீக் வச்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்புறம் 1 வீக் கழித்து இதை வந்து நான் வந்து 1:10 ரேஷியோவில் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்றேன். நான் ஸ்ப்ரேயும் பண்ணுறேன், கொடுக்கவும் செய்கிறேன். உங்களுக்கு நல்ல சத்தம் கிடைக்குது செடிகளுக்கு. நீங்கள் அப்படியே கொடுக்கும்போது என்ன ஆகும், அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். நான் வந்து இந்த அரிசி கழுவுன தண்ணியில் கூட இதை ஒரு மக் ஊற்றி வச்சிடுறேன். நம்ம டெய்லி கழுவுறோம் இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் நான் ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி வச்சிடுறேன். அது புளிக்க தான் செய்யும், இருந்தாலும் இதை ஒரு மக்கை வந்து எடுத்து அதில் ஊற்றும் போது இன்னும் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் ரெடி ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், டெய்லி நாங்கள் கொஞ்சம் லேசாக இதை டேர்ன் பண்ணி விட்டுறோம். இதை வந்து நல்லா 7th டே ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1:10 ரேஷியோவில் செடிகளுக்கு கொடுக்கலாம். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். அவங்க வாங்கும்போது 2ஆக கொடுக்குறாங்க, 2 பாட்டில் கொடுக்குறாங்க. 150, 115, 300ன்னு சொல்லிட்டு 2 பாட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் டெலிவரி சார்ஜும் வாங்குகிறாங்க. டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு 170 எனக்கு வாங்கினாங்க.
அப்படி தான் வாங்கினேன். என்ன நீங்கள் பார்க்கணும்னா அவர் படம் போட்டிருக்காங்கிறத பார்க்கணும். அவரோட சிம்பிள் இருக்கும், அந்த ஒரு மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுதான் OWDC. நீங்கள் சும்மா நார்மல் டீகம்போசர் இங்கே சாதாரண கடைகளில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டாம்.